காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேராசிரியர் சிவசதீஷ் இருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முருகன் கலியுக தெய்வம் அப்படின்றது இன்னைக்கு எல்லாரும் வழிபட்டுட்டு வராங்க. அதுக்கான பலனையும் அவங்க அனுப்பிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மருதமலை முருகனுடைய சிறப்பு என்ன? அது 6 படை வீடுல, அதாவது மருதமலை ஒரு வீடா அமையுமா? கட்டாயமாக மருதமலை, அந்த மலை கட்டாயமாக 6 படை வீட்டுல ஒன்று. எப்படி அப்படின்னா, திருத்தணி முதலிய குன்றுகள் அப்படிங்கிற முறையில 5வது படை வீடு அந்த மருதமலையை சொல்லலாம். இது ரொம்ப பழமையான தலம். நீங்க எப்படின்னு கேட்டா, கந்த புராணத்துக்கு மருதமலைக்கு சம்மதம் இருக்கு. பல பேருக்கு தெரியாது. சூரபெருமானால தேவர்கள் எல்லாம் படாத பாடுபடுறாங்க. அப்ப சிவபெருமான்கிட்ட போய் போயிடுறாங்க, சாமி எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, என்ன பண்றது? அப்படியா, கவலைப்படாதீங்க, அவனை அழிப்பதற்கான ஒரே ஒருவன் முருகன் தான், அவன் வருவான், தயாராகிட்டு இருக்கான், வரணான். அது வரைக்கும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டா, கோயம்புத்தூருக்கு மேற்கு இருக்கக்கூடிய பேரூர், ஆதிபுரம்னு பேரு, ஆதி சிதம்பரம்னு பேரு, மேலை சிதம்பரம்னு பேரு, ரொம்ப பெரிய தலம். அங்க போய் கொஞ்ச நாள் இருங்க. அங்க இருக்கிற காஞ்சி ஆறு, காஞ்சி மாநதி, அங்க குளிச்சுட்டு என்ன கும்பிடுங்க. அதை முடிச்சுட்டு அங்கிருந்து பக்கத்திலேயே ஒரு சின்ன குன்று இருக்கு, மருத மரங்கள் நிறைய இருக்கு, அதனால மருதமலைன்னு பேரு. அங்க மலையாகவே முருகப்பெருமான் இருக்காரு. மருத மரம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவனுடைய வேல். அங்க போய் வழிபாடு செய்யுங்கள், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்னதாக பேரூர் புராணத்துல கச்சியப்ப முனிவர் சொல்றாரு. அடியன் அதை படிச்ச உடனே கண் கலங்கிட்டேன். ஓ, இவ்வளவு சிறப்பு இருக்கா மருதமலைக்கு அப்படின்னு. அந்த வகையில மலையே முருகனாகவும் மருத மரமே வேலாகவும் இருக்கக்கூடிய தலம் எந்த தலம்னா மருதமலை. இந்த மருதமலையில் என்ன சிறப்புன்னு கேட்டா, அங்க ஒரு தீர்த்தம் இருக்கு, மருத தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம். மருத மரத்துக்கு கீழே இருந்து உருவாகிற காரணத்தால் அந்த தீர்த்தத்துக்கு மருத தீர்த்தம்னே பேரு. அந்த தீர்த்தத்தை, இப்பேற்பட்ட தீர்த்தம் இருக்கு அப்படின்னு கேட்டாலோ, அதை கண்ணால பார்த்தாலோ, அதில் குளித்தாலோ, அதை குடித்தாலோ, சாலோகே சாரூப சாமீப சாயுட்சியம்னு 4 நிலை இருக்கு மேல் உலகத்துல. இப்படி சொன்னா புரியாது. எப்படி சொல்றேன்? நல்ல கதி கிடைக்கும், பார்த்தா தீர்த்தத்தை கேட்டா போதும், பார்த்தால் போதும் அப்படின்னு மருத தீர்த்தத்துக்கு ஒரு பெரிய பெருமை. அதை தாண்டி அந்த மருதமலையில இன்னொரு சிறப்பு சிவபெருமான் சொல்றாரு, தன்னுடைய மகனை பத்தி சொல்றாரு. இந்த மருத மலையை மனதால் நினைப்பவர்கள், மருத மலையை கும்பிடுகிறவர்கள், மருத மலையை பற்றி ஒருவர் சொல்ல இன்னொருவர் கேட்பவர்கள், இனிமையாக கேட்பவர்கள், அந்த கோயிலுக்கு திருப்பணி செய்கிறவர்கள், மனசுக்குள்ள என்னென்ன நினைக்கிறாங்களோ அத்தனையும் நிறைவேறும். பேரூர் புராணத்துல பாடல் சார்ந்து இருக்கு. இதுதான் அதுதான் கிடையாது, என்ன நினைச்சாலும். அதாவது அதுல என்ன நினைச்சாலும் நம்ம என்ன வேணாலும் நினைப்போம். அதுல முருகன் கிட்ட சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு எது தேவையோ அவர் டிக் பண்ணுவார். நம்ம நினைச்சுக்கலாம், என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம். அதே ஓகே, இது கொடுத்த வருமா? இப்ப ஒரு தாய் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, குழந்தைக்கு எல்லாமே வாங்கி கொடுக்க கடமைப்பட்டவங்க தானே. குழந்தை கேட்குது ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு இன்னைக்கு கேட்குது, அம்மா வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு வாரம் கழிச்சு கேட்குது, அப்போ அந்த குழந்தைக்கு ஜுரமா இருக்கு, ஃபீவரா இருக்கு, அப்போ வாங்கி தருவாங்களா? வாங்கி தர மாட்டாங்க. அதனால அது தாய் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அது மாதிரி முருகப்பெருமானுக்கு நமக்கு என்ன தேவை, எப்போது தேவை, அடியவர் இச்சையில் எவை யுத்தன அவையவை அளித்தருள் பெருமாளே அப்படின்னு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தருவார். அந்த வகையில் நம்ம வேண்டுகிற எல்லாவற்றையும் தரக்கூடிய மாபெரும் தலமாக அந்த மருதமலை இருக்கு. மருதாச்சல மூர்த்தியை போய் கும்பிடணும் கூட அவசியம் இல்லை, மருத மலையை கும்பிட்டாவே, மலையை கும்பிட்டாலே. ஆமா, ஏன்னா மருத மலை தான் முருகனே. மருத மலைக்கு மேல முருகன் இருக்காருங்கிறத விட மருத மலையே முருகனாகவும் மருத மரமே வேலாகவும் இருக்கிறது. அதனால ஒரு திரைப்பாட்டிலையும் கூட மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோட மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகும்போது அது தீராவிட்டால் என்னை கேளுங்கிறாங்களே, அவங்க பேரூர் புராணத்தை படிச்சிருப்பாங்களோன்னு தோணுது. அங்க கும்பிட்டா மருதமலை முருகனை நீங்க வழிபட்டீங்க வச்சுக்கங்களேன், பேய் முதலிய இதெல்லாம் நீங்குது, குழந்தை பேர் வாய்க்கிறது, கண் பார்வை இல்லாதவருக்கு கண் பார்வை கிடைக்குது, செல்வம் குளிக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு நோய் உற்றவர்களுக்கு அந்த நோயை போக்கக்கூடிய மருத்துவராக அந்த மருதாச்சல மூர்த்தி இருக்கிறார். அவ்வளவு சிறப்பான தலம் அந்த மருதமலை. கந்த புராணத்துல தேவர்களே அடைக்கலம் அடைந்த தலம் அந்த மருதமலை. இப்போ ஒரு மலைகளுடைய சிறப்பு, 6 படை வீடுகள் நம்ம சொல்லும் போது ஒரு முருகனுக்கான வழிபாடு முறைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த மருதமலை முருகனை வழிபாடக்கூடிய முறைகள் ஏதாவது இருக்கா? கட்டாயமா. இப்ப நீங்க கேட்கும் போது எனக்கு தோணுகிறது, அதுவும் பேரூர் புராணம் தான் சொல்லுது மருதமலைக்கு எப்படி இப்போ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கூட ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்க. பேரூர் புராணத்துல மருத வரைப்படலம் அப்படின்னு ஒரு படலமே இருக்கு. அந்த மருதமலையை பற்றி சொல்லும் போது சிவபெருமான் எப்படிலாம் பூஜை பண்ணணும்னு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காருங்க. நல்ல பெரிய பானைகள்ல நீர் எடுத்து
அதை வடிகட்டி வச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வச்சிடணும். அதுக்கப்புறம் பஞ்சாமிரதம் எப்படி செய்யணும்னு பஞ்சாமிரதம் சொல்றாங்கல்ல, பஞ்சாமிரதம் என்னென்னமோ போடுறாங்க. பழனி பஞ்சாமிரத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா கரும்பு சக்கரை வாழைப்பழத்தை போட்டுட்டு வேற கல்கண்டு ஏலக்காய் முந்திரி திராட்சை இதெல்லாம் போடுறாங்க. ஆனா உண்மையாக பஞ்சாமிரதம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பேரூர் புராணத்துல மருதமலை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க. வாழைப்பழம், கரும்பு சர்க்கரை, பால், நெய், தேன் இந்த 5ம் சேர்ந்தாதான் பஞ்ச அமிர்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பஞ்சாமிர்தம் சந்தனத்தில் எப்படி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்காங்க. அது அதன்படி இந்த காலத்தில் நடக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற முறையில இன்னைக்குமே கோயம்புத்தூர்ல சைவ நெறி கழகம்னு ஒன்று இருக்கு. அவங்க ஒரு 100 ஆண்டு காலமாக அந்த அபிஷேகத்தை பண்ணிட்டு வர்றாங்க. அதே மாதிரி பேரூர் ஆதீனம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கோயம்புத்தூர்ல பேரூர் ஆதீனம் அப்படின்னு சொல்லி பழமையானது. அதாவது தமிழ்ல கோயில் கும்பாபிஷேகம் பண்றது, தமிழ்ல திருமணம் பண்ணி வைக்கிறதுன்னு எல்லா சன்னிதானங்கள் பண்றாங்க. அதுக்கு கீழே எத்தனையோ பேர் தமிழ்ல முருகனை கும்பிடுறது எல்லாத்துக்கும் பண்றாங்க. அந்த மடத்தின் சார்பில் அந்த அபிஷேகம் நடைபெறுகிறது, இன்னைக்குமே நடைபெறுகிறது. மருதமலையில் ஒன்றுமே வேண்டாங்க, முருகன் கிட்ட போய் மனதார ஒரு கற்பூரத்தை ஏற்றியோ முடிஞ்சா இல்லையா, நம்ம கற்பூரத்தை ஏற்றிட்டும் கூட நம்ம லிஸ்ட் போடணும். கற்பூரம் ஏற்றுன நீ பண்ணி கொடுக்கலன்னு கேட்கறவங்களாம் உண்டு. அப்படி இல்லை, கையெடுத்து கும்பிட்டு முருகா என்னால் இவ்வளோதான் முடியும், என்னுடைய மனக்குறையை மாற்று அப்படின்னு வேண்டினால் மருதாச்சலமூர்த்தி எல்லாத்தையும் மாற்றுவார். இப்போ முருகா வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. இப்படிதான் வழிபடணுமா, இப்படிதான் செய்யணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்தாதான் முருகர் நம்மளுடைய வழிபாட்டை கேட்பாரா, நமக்கான விஷயங்களை தருவாரா, அப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து? எப்படி வேணாலும் வழிபாடு செய்யலாம், இப்படி பண்ணாதான் ஏத்துக்க வேணா அவர் கடவுளே இல்லையே, இப்படி பண்ணலாம்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்ப வள்ளி எப்படி வழிபாடு பண்ணா அப்படின்னா அது வேற, தெய்வ யானை வேற விதமா பண்ணா. வள்ளி யாருன்னு கேட்டா ஒரு குறமகள், அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி தேனும் தினைமாவும் வச்சா. ஆகமத்துல இருக்கா என்ன, முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அலங்காரம் பண்ணும்போது தேனும் தினைமாவும் வைக்கணும்னா இருக்கு? இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பகுதியில கிடைக்கக்கூடிய தேனையும் தினைமாவையும் கொடுத்தார்கள். அங்க கிடைச்ச கடம்ப மலர் மாலைகளை வைத்தார்கள். நம்மால் எது முடியுமோ அதை கொடுக்கலாம், முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அவர் சின்ன பிள்ளை, நம்ம வீட்டு குழந்தை, சின்னஞ்சிறு பிள்ளை, செங்கோட்டு பிள்ளை, பொன்னன் மணி பிள்ளை, பூமி சுழல்கின்ற சுக்கேசரி போன்ற பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வண்ண குரத்திக்கு மாப்பிள்ளைங்கிறாங்க. சின்னஞ்சிறு பிள்ளை, நம்ம என்ன கொடுத்தாலும் முருகா நம்ம எங்க வீட்டுல பால் தான் இருக்கு முருகா அப்படின்னு கொடுப்பார். அது இல்லைனாலும் அவர் எல்லாத்தையும் வேணா விரும்புவது நம்முடைய மனசைத்தான் விரும்புகிறார். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனு கேள்சர் செஞ்சொற் புடைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பெற முடியும். நம்முடைய நெஞ்சத்தை கொடுக்கணும், நம்ம நெஞ்சத்தை கொடுக்க மாட்டேங்கிறோம். எல்லாவற்றையும் முருகனுக்கு நம்ம கொடுப்போம், வாங்குவோம். ஆனா இந்த இதயத்தை முருகா நீ எடுத்துக்கன்னு சொன்னா 6 படைவீடுல உங்களுடைய அகமே முருகனுடைய ஒரு படைவீடாக மாறும். 6 படை பத்தி சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தேகம். முருகர் பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. 6 படை வீடுல எந்த படை வீடுக்கு சக்தி அதிகம்? இந்த சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. ஒரு கல்கண்டு 100 கிராம் கல்கண்டை கொடுத்துட்டு அது இந்த கல்கண்டு டேஸ்ட் அதிகமா இருக்குமோ அது டேஸ்ட் அதிகமா இருக்குங்கிற மாதிரி இந்த கேள்வி இருக்கு. ஆனாலும் கூட எல்லா தலமும் எல்லாம் தரக்கூடியது. ஆனால் பெரியவர்கள் சொல்லுவது இன்பம் ஓங்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு தலம் சொல்றாங்க, துன்பம் தொலைய வேண்டும் என்றால் ஒன்று சொல்றாங்க. இன்பம் ஓங்க வேண்டும் அப்படின்னு சொன்னா பழனிக்கு வரணும், துன்பம் தொலைய வேண்டும்னா திருச்செந்தூருக்கு போகணும்னு சொல்றாங்க. அது பெரியவங்க சொல்றாங்க. என்னோட கருத்து எல்லா முருகனும் நம்மை மாற்றி நம்முடைய மனக்கவலையை மாற்றக்கூடியவராகத்தான் இருப்பார் அப்படிங்கிறது. ஓகே, முருகனுடைய வழிபாட்டுல நிறைய பேர் சில தவறுகள் செய்யறதா உங்களுக்கு என்னைக்காவது தோணி இருக்கா? சில வழிபாட்டு முறைகள் ஆகட்டும், இல்ல நம்மளையே நம்மள வருத்திக்கிறது, இந்த மிளகாய் பொடி அபிஷேகம் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றது சரிதானா? நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைப்பாரா முருகன்? நம்முடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக தானே கடவுள் இருக்காரு. மிளகாய் பொடி அபிஷேகத்தை எப்படிங்க ஏத்துக்க முடியும்? நான் ஒரு தமிழ் பேராசிரியன், நான் தமிழ்ல படிச்சு முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன். மிளகாய் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு 10-12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டிலே கிடையாது. மிளகு தான், நீங்க எல்லா பக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னா மிளகு தான். சங்க இலக்கியங்கள மிளகுதான் வருது. பெரும்பான்மையா நம்ம காரத்துக்கு பயன்படுத்தி இது மிளகு தான். மிளகுக்கு பதிலாக மிளகாய் பயன்படுத்தியதால் தான் மிளகாய் சைனால இருந்தா வந்துச்சு. இறையன்பு IAS எழுதுறாரு, 10,000 மைல் பயணத்துல மிளகாய் எங்கிருந்து வந்துச்சுன்னு எழுதுறாரு, தமிழ்நாட்டோட சீஃப் செக்ரட்டரி எழுதுறாரு. இந்த மிளகாய் அபிஷேகம் பண்றது இதுல ஏத்துக்க முடியல என்னால. மிளகாயே வாய்ப்பு இல்லை, அப்படி இப்படி முருகனுக்கு அபிஷேகம் மிளகுல மிளகாயில நீங்க கொஞ்சம் யோசிச்சு இது எதன் அடிப்படையில வந்ததா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதர்வன வேதத்துல சில தவறான யாகங்கள்லாம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அபிச்சார ஹோமம் அப்படின்னு சொல்லி கசப்பு மரம், கசப்பு நெய் இதெல்லாம் போட்டு அடுத்தவர்கள் கஷ்டப்படணுங்கிறதுக்காக ஒரு யாகம் பண்றாங்க. அதனுடைய வெளிப்பாடாக இருக்கலாமோ அப்படிங்கிறாங்க. இந்த பிரத்யங்கரான்னு ஒரு கடவுள், பிரத்யங்கரா தேவின்னு இப்ப எப்படி சாய்பாபான்னு எல்லாத்துக்கும் இப்ப வந்திருக்காரு, அது மாதிரி பிரத்யங்கராங்கிறது ஒரு காலத்துல இருந்துச்சு. அதாவது ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரத்யங்கரா ஃபேமஸா இருப்பாங்க, ட்ரெண்டிங்ல. பிரத்யங்கராங்கிறது ஒரு வகையான செக்யூரிட்டி கார்டு,
அம்பாளுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி கார்டு, ஒரு ஜனாதிபதி மாளிகையில் ஒரு செக்யூரிட்டி, அவ்வளோதான். நம்ம செக்யூரிட்டியை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் பண்ண முடியுமா? அவங்களுக்கு மிளகாயில் யாகம் பண்ணுறது, மிளகாய் கூட கூட கொட்டுவாங்க, அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் கடவுளை குளிர்விக்கணும். அதை விட்டு ஆகமத்தின்படி குங்குமத்தில் அபிஷேகமே கிடையாது, மிளகாய் புல் அபிஷேகங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியல. அதுக்கான சான்றுகள் எங்கேயும் இல்லை, குமார தந்திரத்தில் இல்லை, ஆகமங்களில் கிடையாது. எங்கே ஏதாவது முருகன் கோயில் மிளகாய் புல்லில் அபிஷேகம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அவருக்கு எதில் அபிஷேகம் பண்ணால் பன்னீரில் அபிஷேகம் பண்ணலாம், விபூதியில் அபிஷேகம் பண்ணலாம், சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணலாம். திருச்செந்தூரில் முருகனை குளிர்விக்கணும்னு என்ன பண்ணுவாங்க, சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அரைச்சா சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. ஆறுபடை வீடான பழனி கோயில் ஸோ ரொம்ப விசேஷம் இருக்கு அப்படின்னு நீங்க தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் அதை பத்தி பேசியிருக்கீங்க இல்லையா? ஸோ பழனியில கீழே இருக்கக்கூடிய அதுதான் வந்து படை வீட்டுல ஒண்ணா இல்ல மேல இருக்கக்கூடிய முருகன், இதுல யாரை வழிபடணும் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். ஸோ அதுக்கான ஒரு விளக்கம் கொடுங்க சார். பழனி அப்படிங்கிறது வந்து ஒரு சித்தர் பூமி மாதிரி. எப்படி திருவண்ணாமலை வந்து ஞானத்தபோதனை வாயன்றழைக்கும் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி பழனி மலையில சுத்திலும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த சித்தர் சமாதியா இருக்காருன்னே சொல்ல முடியாது. அவ்வளவு சித்தர்கள் இருக்காங்க. சட்டி சாமி, சடசாமி, மானூர் சாமி, அந்த சாமி, இந்த சாமி, நிறைய சாமிகள் இருக்காங்க. நீங்க கேட்ட கேள்வி பழனியில எது படை வீடு அப்படின்னா, கீழே இருக்கிறது பாத்தீங்களா திரு ஆவினன்குடி, அதுதான் 3ஆம் படை வீடு. மேல இருக்கிறது கிடையாது, அது 5ஆம் படை வீடு. அதாவது படை வீடு குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகனுடைய படை வீடு. எப்படி நீங்க கேட்கலாம், திருத்தணி முதலிய குன்றுதோர் ஆடல் அப்படிங்கிறாங்க. திருத்தணி முதலிய இருக்கக்கூடிய எல்லா குன்றுகளும் முருகனுக்கு படை வீடு. அதனால பழனியில கீழே இருக்கிறது திரு ஆயினன்குடி, அது வந்து 3ஆம் படை வீடு. மேல இருக்கக்கூடிய பழனி தான், மலை தான் 5ஆம் படை வீடு. கீழே இருப்பதிலையும் கூட கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கும், அதாவது மலை அடிவாரத்தில் இருக்கிறத வந்து நீங்க படை வீடுன்னு எடுத்துக்க முடியாது. அருணகிரிநாதர் பாடினது அங்க பிரியநாயகி அம்மன் கோயில் ஒன்று இருக்கு. பிரியநாயகி பெற்ற அப்படின்னு திருப்புகழ்ல பாடுறாரு அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் சொன்னாதான் முருகனை எல்லாம் நம்பணும், யாரோ சொல்றாங்களோ நம்பிட முடியாது. அந்த வகையில அவர் பாடுறாரு. அங்க இருக்கக்கூடிய முருகன் தான் 3ஆம் படை வீட்டுக்குரிய முருகன். அதற்காக இன்னொரு கோயில் இருக்காங்க, கும்பிடக்கூடாதா? கும்பிடலாம். எது பழமை அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? அதனால கீழே இருக்கக்கூடியது 3ஆம் படை வீடு, மேல இருப்பது 5ஆம் படை வீடு. அதனாலதான் அருணகிரிநாதர் பாடுறாரு, ஒரு பொழுதும் இரு சரண நேச தேவை உணர்வேனே, உனது பழனி மலையினும் ஊரை சேவிக்கு அறியனேங்கிறார். அந்த பழனி மலைங்கிற ஊரை கும்பிட்டாவே பெரிய பெருமை. ஏன் அப்படின்னா அங்க திருவாவினன்குடி முருகன், மேல பழனிமலை முருகன் அப்படின்னு 2 பேர் இருக்கிற காரணத்துல ஒரே கல்ல 2 மாங்காய். நாங்க ஞானப்பழத்துக்கு சொன்னா 2 மாங்காங்கிற மாதிரி அந்த தலத்துக்கு பாபெரும் சிறப்பு.